அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. என்ன சாப்பிட்றீங்க? 2 டீ. வேற ஏதாவது சாப்பிட்றேன் சொல்லலாம். வேணாண்ணா, 50 ரூபா தான் இருக்கு. ஒரு டீ மட்டும் சாப்பிடுவோம். வீட்டுக்கு எப்படி நாளும் போறதானே அப்போ சாப்பிடுவோம். டீ மட்டும் தாங்கண்ணா கேட்டோம். அண்ணா இன்னைக்கு நம்ம கடையில வந்து பலகாரம் இலவசம். அப்படியா? எவ்வளவு வேணா பலகாரம் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வேணா டீ சாப்பிட்டுக்கலாம். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பலகாரம் free. அப்படியா? ரொம்ப நன்றிண்ணா. சொல்லிடலாமா? அண்ணா நான் சொல்லுங்கண்ணா. ஒரு டேட் வாங்கண்ணா. கொண்டு வரும்போது சாஸ் எடுத்துட்டு வாங்க. கொண்டு நல்லா திருப்தியா சாப்பிடுங்கண்ணா. வேற ஏதாவது வேணுனாலும் கேளுங்க. சாப்பிட்டு முடிச்சு சொல்றேன். மத்தியான சாப்பாடு இங்கேயே முடிச்சிடலாம் போலயே. அண்ணா முடிஞ்சதுங்கண்ணா. வேற ஏதாவது சொல்லணுமா? முடிச்சதுங்கண்ணா. போதும். பில் கொடுத்துருங்க. பில் கொடுத்துருங்க. என்ன 150 ரூபா போட்டிருக்கீங்க? ஆனால் சரியா தானே போட்டிருக்கோம். டீ 15 ரூபா தாங்க எல்லா பக்கம். ஆனால் நம்ம கடையில் டீ 30 ரூபா தாங்க. ஐயோ, டீ 30 ரூபா. வேற ஏதாவது போட்டிருக்கீங்க? என்னமோ அது நீங்கள் வந்து 1/2 மணி நேரமா கடையில் உட்காந்துருக்கீங்கன்னா அது ஒரு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ். அப்போ நீங்கள் குடிச்சு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆரோ வாட்டர். ஸோ அது தண்ணி போட சார்ஜ். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி சொல்லவே இல்லை. இது நான் எப்பவுமே நம்ம கடையில் இது அப்படி தான். எங்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையா? 50 ரூபா தான் எங்கிட்ட இருக்கு. ஒரு கடையில் வந்து உட்காரக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்கண்ணா. நீங்கள் தானே இதெல்லாம் சொல்லணும். இந்த கடையில் இவ்வளோ கடையில் எப்பவுமே அப்படி தாங்கண்ணா. இலவசம்னு சொல்லி கொடுத்த உடனே உட்காந்து இப்போ ரவுண்ட் கட்டி அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? காசு இல்லைங்களா இப்போ? இல்லை, நான் என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது. அதனால தான் நான் 2 டீ மட்டும் சொன்னேன். நீங்கள் தான் இலவசம் சொல்லி எல்லாம் கொண்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். அதே மாதிரி தான் இலவசம் யார் சொன்னாலும் உட்காந்து இப்படி வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதே இலவசம் வேறு ஏதாவது பேரில் உங்களுக்கு இந்த தலையில் உங்கள் தலையில் வந்து விடியும். தயவு செஞ்சு இலவசம் சொன்னாலும் அது மட்டும் நம்ம போகாதீங்க. சரிங்களா? சரி. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல. முன்னாடியே நம்ம தான் கேட்டிருக்கோம். இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே தெரியாமல் நம்ம சாப்பிட்டோம். நம்ம கடைசியில் இவ்வளோ பில் போட்டு நம்மகிட்டே தலையை கட்டிட்டாங்க. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு. இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா.